ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி ஆரி ஒர்க்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு மோட்டிவ் டிசைன் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஸ்டோனை வந்து நான் ஒட்டியே வச்சுருக்கேன். இதை வந்து சுகர் பீட்ஸை வச்சு கவர் பண்ண போகிறேன். ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுக்க போகிறேன். சுகர் பீட்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா, நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது, போய் பார்த்து கற்றுக்கோங்க. இப்போ வந்து இந்த ஷார்ப்பான எட்ஜ் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல இருந்து நான் த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு ரெண்டு பீடாக போட்டு எப்பவும் போல் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படியே பொறுமையாக ரெண்டு பீட்ஸாக எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். இதே மாதிரி இப்போ திரும்பவும் போடுறேன். போட்டுட்டு இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன். பார்த்தீங்களா, ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதுக்கு மேலே வந்து ஸ்டோன் செயின்ஸை வச்சு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இந்த இடத்துல வருது, ஸோ இந்த இடத்துல எடுத்து கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபேப்ரிக் க்ளூவை மேலேருந்து அப்படியே அப்ளை பண்ணிகிட்டே வரணும். ஒரு தின்னான லைன் மாதிரி கொடுங்க, ரொம்ப திக்காக கொடுக்க வேண்டாம். ஸ்டிச் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து ஸ்டோன் செயினை மேலேருந்து நான் அப்படியே வந்து லைட்டாக அப்படியே தள்ளி தள்ளி ஒட்டிகிட்டே வரேன். அந்த எட்ஜு மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக க்ளூ காயறதுக்குள்ளே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. எனக்கு வந்து கொஞ்சமாக இந்த இடத்துல லைட்டாக அவ்வளோதான். நான் வந்து இப்போ கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் நல்லாவே காயணும். காஞ்சதுக்கப்புறம் தான் காட்டன் த்ரெட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ண முடியும். இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம விட்டுடலாம். அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இப்போது இதை மாதிரி காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகிடும். இப்போ வந்து காட்டன் த்ரெட்டை யூஸ் பண்ணி மேலேருந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக் மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு வரும். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? அதே மாதிரி தான் அப்படியே கொடுத்துக்கிட்டே வாங்க. க்ளூ கொஞ்சம் நிறைய போட்டுட்டிங்கன்னா த்ரெட்டு வந்து வெளியில் எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் தின்னாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி அப்படியே பண்ணிகிட்டே வரேன் நான். பொறுமையாக அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. த்ரெட்டு கட் ஆகாமல் அப்படியே போட்டுகிட்டே வாங்க. இப்போ இது வரைக்கும் வந்தாச்சு. இப்போ வந்து நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு வந்தாச்சு. வந்துட்டு இந்த இடத்துல ஒரு நாட் பண்ணிக்கோங்க. நாட் போட்டுட்டு இப்போ பார்த்தீங்களா, கரெக்ட் ஆகிடுச்சா? இப்போ இதுக்கப்புறம் இதுக்கு மேலே சுகர் பீட்ஸை வச்சு இன்னொரு லைன் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்துல தான் திரும்பவும் ஆரம்பிக்கிறோம். அங்கேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து சுகர் பீட்ஸை வந்து அப்படியே ரெண்டாக போட ஆரம்பிச்சிருங்க. ரெண்டு பீட்ஸாக போடுங்க. கேப் எதுவும் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அப்போ தான் டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே வந்து இதை ஃபினிஷ் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்களா, ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதுக்கு மேலே திரும்பவும் நம்ம வந்து இன்னொரு லைன் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, நான் வந்து நம்பர் 2 பீடு தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். இந்த பீடை யூஸ் பண்ணி தான் நான் வந்து அடுத்த லைன் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீடாக தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும்.
அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் வீடியோஸில் அதில் காட்டும்போது வந்து 3 பீட் யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து நான் 2 பீட் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி கேப் இல்லாமல் கரெக்டாக அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்தாச்சு. இது ஃபுல்லாக வந்து நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கீழே இருந்து அது மேலே வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா இன்னொரு லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக போய்டும் இல்லைங்களா, அதனால் நான் ஷார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு லைன் பார்த்தீங்கன்னா நம்ம 2 பீடு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு ஒரு லைன் வந்து நான் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜரியில் வந்து அவுட்லைன் கொடுக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சிங்கிள் லைன் தான் கொடுக்க போகிறேன். சிங்கிள் த்ரெட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா மேலேருந்து அப்படியே வந்து அவுட்லைன் கொடுத்துக்கிட்டே வாங்க. இந்த ஸ்டிச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 1 வீக்காக நம்ம வந்து வீடியோஸில் பார்த்து கற்றுக்கிட்டது தான். என்னென்னலாம் நம்ம கற்றுக்கிட்டோமோ அது எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்து இந்த வீடியோவில் இந்த டிசைன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இது மாதிரி நெக்ஸ்ட்டு வீடியோலையும் நம்ம வந்து நிறைய டிசைன்ஸ் கற்றுக்கிட்டு இந்த மாதிரி டிசைனை நம்ம பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் முடிச்சிட்டேன் சரி த்ரெட் போட்டு. இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணி நான் வந்து மார்க் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா மேலே ஒரு லைன் போட போகிறேன். அதே மாதிரி கீழே அதுக்கு நேராக. ஓகேங்களா? இப்போது இதுக்கப்புறம் இந்த கேப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி ஒரு லைன் போட போகிறேன். இங்கே தான் வந்து நம்ம டியூப் பீட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதே மாதிரி கேப் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து டிசைன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த சைடும் லெஃப்ட் சைடுமே நான் வந்து இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கிறேன். ஸ்பேஸ் மட்டும் கொஞ்சம் ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா கேப்பு நல்லாயிருக்கு போட்டாச்சு. இப்போ வந்து இதுக்கு தான் நான் வந்து டியூப் பீட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். நான் சுகர் பீட்ஸும் டியூப் பீட்ஸும் எடுத்துக்கிறேன். ஒரு சுகர் பீடு ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க நீடில். அதுக்கப்புறம் ஒரு டியூப் பீடு. இதே மாதிரி எடுத்து தான் இந்த டிசைனை வந்து போட போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் த்ரெட்டை வெளியில் எடுக்கிறேன். எடுத்துட்டு ஒரு சுகர் பீட் ஒரு டியூப் பீட் நீடில் போட்டுக்கிறேன். பாருங்கள். இப்போது மேலேருந்து கீழே நான் இங்கே வந்து நாட் போட போகிறதில்ல, அப்படியே லாக் பண்ணுறேன் பாருங்கள். பீடுக்கு நடுவில் கொடுத்து த்ரெட்டை வந்து இங்கே பாருங்கள் லாக் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான். அதே மாதிரி செகண்ட். திரும்பவும் அதே மாதிரி கொடுத்து த்ரெட்டை லாக் பண்ணுறேன். பார்த்தீங்களா? அதே மாதிரி இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஒரு சுகர் பீடு ஒரு டியூப் பீடு. எடுத்தாச்சா? அவ்வளோதான். இது மாதிரி த்ரெட்டை கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் நான் முடிச்சிட்டேன். இது வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது. நீங்கள் இதை வந்து போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறேன். இனி அடுத்து வரப்போகிற வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எனக்கு இன்னும் நல்லா மோட்டிவேட்டடாக இருக்கும். பார்த்தீங்களா ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த டிசைன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ நம்ம கற்றுக்கிட்ட எல்லா ஸ்டிச்சையுமே வந்து இதில் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இது வரைக்கும் நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ அந்த இது எல்லாமே இதில் வந்து நம்ம அப்ளை பண்ணி இந்த டிசைனை க்ரியேட் பண்ணியாச்சு. பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குல்ல? உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.